இந்த 5 வருஷத்துல நம்ம சேனல்லயே போடாத ஒரு கன்டென்ட்ட வந்து போட போறோம். அதுதான் ரோஸ்ட்டு. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாரி சொல்றேன். அந்த படத்துல டீம்ல ஒர்க் பண்ணவங்க யாருமே நான் தாக்குதமா சொல்லல. எனக்கு செகண்ட் டைம் பார்த்ததுக்கப்புறம் டீட்டெயிலிங் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடணும் அப்படின்லாம் தோணல. படத்த வந்து எப்படி ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய கதைய முழுமையா அவங்க வந்து எழுதல. அதுதான் உண்மை. படம் வந்து கதை கொஞ்சம் அப்படியே எழுதி வேற மாதிரி வந்துட்டு எழுதியிருக்காப்படி. ஸோ அந்த இடத்துலயே வந்துட்டு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கு. அடுத்து இந்த படத்துல வந்துட்டு திரைக்கதை திரைக்கதை அப்படின்னு வரும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. பட் வந்துட்டு இந்த படம் ஒரு ஆக்ஷன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மசாலாவை கொஞ்சம் அதிகமா தூட்டாரு. மசாலாவை அதிகமா ஆர்ஜே பாலாஜி தூட்டதுனால படம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. இந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ அந்த படத்தில் வந்து படம் அவ்வளோக்கா ரெஸ்பான்ஸ் வராது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். திரைக்கதைலாம் அவ்வளோக்கா இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு எதிர்பார்க்கல, படம் வந்து நல்ல ஒரு வெற்றி வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கென் கருணாஸை பற்றி சொல்லியிருந்தாரு. அதனால தான் யூத் படம் வந்துட்டு அருமையான ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆனால் இந்த படம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் போடணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. எஸ்பெஷலி படத்துடைய கிளைமேக்ஸ் சீனில் சிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த கெட்டப் வருது. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. படம் பார்க்கும்போது கூட இதை நான் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நோட்டீஸ் பண்ணல. சாயபேன்கரோட பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னன்னா, இந்த ஃபேஸ் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணது வந்துட்டு சரியாகவே பண்ணல. இந்த மோட்டு பொட்லு கார்ட்டூன்ல வரும்ல, அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் சொதப்பி வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஆக்ஷன் பேக் சும்மா பிச்சு பிச்சு உதறாரு. நடுவில் காரெல்லாம் பேர்ந்துட்டு போகுது. படம் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம இது வந்து படம் ரிலீஸ் ஆகி 3வது வீடியோ வந்து போடுறோம். 2வது ஏன் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னமும் இந்த படம் வந்து 5வது வாரம்லாம் திருச்செங்கோட்டில் ஓடுது. அப்புறம் ஏன் படத்தை வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, படத்தோட மியூசிக் டைரக்டர் காரணமாக வந்துட்டு இந்த படம் ஓடுது. 2வது ரீசன் வந்து படத்துடைய ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் வந்து அதிகமாக தெறிக்க விட்டுருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் ஓடுது. ஆடியன்ஸ் வந்துட்டு எப்பயுமே தேட்டருக்கு போனோம் அப்படின்னா என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் 100% வந்து இருப்பாங்க. அந்த குப்பை தொட்டியில பாருப்பா. சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான பிளேஸ்ல தான் இந்த கண்டென்ட் ஓரியன்ட் படங்களுக்குலாம் வந்து கூட்டமே வரும். படம் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்றதுலாம் இப்போதான் சமீபத்தில் வந்துட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியான படங்களோ இல்லை சிறை மாதிரியான படங்களோ வந்துட்டு ஏன் ஓடுது அப்படின்னா, அதுவுமே ரேராக தானே ஓடுது. எல்லாருமே கமர்ஷியல் மூவி தான். இப்போ இந்த நடிகர் நடிச்சிருக்காரு அப்படின்றதுனால தான் இந்த படம் வந்து வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க. கோலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு. அடுத்து இந்த படத்தில் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்ஏயோ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோயம்புத்தூர்ல வந்து காமிச்சிருந்தாங்க. இட்ஸ் அக்செப்டபிள் கோர்ட் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ரெட் கலர்ல காமிக்கலாம். அதுக்குன்ட்டு கோர்ட்டை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை கிளாஸா காமிக்கிறேன் அப்படின்ற விதத்துல பிஎஸ்டி காலேஜை காமிச்சதாகட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அவர் சண்டை போடுறது, அவரோட ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டரே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம், திரைக்கதையை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். இப்படிதான் வந்து தோணுது. படம் வந்து சரியில்லைங்க. படத்தை தேட்டரில் போய் வைப் பண்ணலாம், நானே வந்துட்டு ஆனஸ்டாக சொல்லுவேன். பட் இருந்தாலும் வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு வைப் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்தில் கருப்புன்னு இந்த சாமிக்கு தகுந்த மாதிரி பேர் தான் கருப்பு படம் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. பட் அந்த கருப்பு சாமி அப்படின்ற பேரை வந்து கெடுக்கிற அளவுக்குலாம் மோசமாக எடுக்கல. ஏதோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு மூக்குத்தி அம்மன் படத்தையே உட்காந்து பார்த்துருக்கலாம். இல்லை வேற பாட்டு வேற எடுக்கலாங்களாமா. எப்பா போதும்பா சாமி அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. பார்ப்போம் பாட்டு எப்படி வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படம் 300 கோடி அடிச்சிருச்சு, அது வேற விஷயம். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது.